ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு உன் கண்களும் காதல் பேசுமோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட எண்டிங் செம்ம லவ்லியாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்கில் சோல் அழுதுட்டு இருக்கும் போது சஞ்சய் நீ ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்டு அவகிட்ட வந்து கொடையை நீட்டுவான். அதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சஞ்சய் அவகிட்ட கேட்குறான், எதுக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் நீ அழுதுட்டு இருக்க, என்ன காரணம்ட்டு. ஆனால் அவள் அப்போ எச்சா அழுக ஆரம்பிச்சிடறா. இதை மற்ற பொண்ணுங்களா பார்த்துட்டு இவங்க லவ்ல ஏதோ சண்டை போலன்னு பேசிட்டு இருக்க. அச்சச்சோ ஏதாவது புது பிரச்சனை வந்துட போதுன்னு நினைச்சிட்டு இவன் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே மலைக்கு ஒதுங்கி நின்றுட்டு இருக்கும் போது அப்ப சோல் அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா, நேத்தெல்லாம் சஞ்சய் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிருப்பா. அவன் பாஸ்ட்ல இருக்கான் தானே, அவனுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் தெரியாது. ஸோ சஞ்சய் இவன் நேத்து பண்ணதெல்லாம் பார்த்து என்ன நினைச்சிருப்பானோன்ட்டு இவன் மனசுக்குள்ள புலம்பிட்டு சஞ்சயை பார்க்க அவனும் இவகிட்ட பேச வரான். அப்ப சஞ்சய் நீ எதுக்கு என்ன பார்க்கும் போதெல்லாம் அழுதுட்டு இருக்கேன்னு கேட்க இவன் என்ன நான் உங்க ஃபேனுன்னா சொல்ல முடியும், அது ஃபியூச்சர்ல நடந்ததாச்சு, அதனால ஏதாவது ஒரு கதை கட்டணும்னு யோசிச்சுட்டு உங்களை பார்க்கும்போது என்னோட டாக் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிடுறா. அப்ப சஞ்சய் கோபப்பட்டு என்ன டாக் ஆட்டு இருக்குன்னு சொல்றியான்னு கேட்க இல்ல என் டாக் பேர் ஓட்டர், அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியும், அது இதுன்னு ஒரு பெரிய லிஸ்டான கதையே சொல்ல. அப்ப சஞ்சய் கேட்கறான், இப்ப நீ ஒரு கதை சொன்னில அதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா, சரி ஓகே அது இருக்கட்டும், அப்ப இந்த வாட்சியும் நாயை நினைச்சுதான் என்கிட்ட கொடுத்தியான்னு கேட்க அதான் அவன் நேத்து உன் வாட்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாள். பட் சஞ்சயோட வாட்ச் அவன் வீட்டுல இருந்திருக்கும். இவளுக்கு அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. டக்குன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு யோசிச்சுட்டு எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் கூட தூக்கிட்டு ஓடிடுறா. அவன் மலையில நினைஞ்சிட்டு நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவ கிளாஸ் ரூம் போகும்போது யோசிச்சுட்டு இருக்கா, தெரியாம சஞ்சய் கூடயும் தூக்கிட்டு வந்துட்டுமேன்ட்டு. அப்ப இவ கிளாஸ் ரூமை பாக்குறா. நேற்று டைம் டிராவல் பண்ணி வந்தப்ப ட்ரீம்னு நினைச்சிட்டு சரியா கவனிச்சிருக்க மாட்டா. இன்னைக்கு அந்த கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் போறா. அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ பல யுகம் கழிச்சு பாக்குற மாதிரி இவ எக்ஸைட்டோட பேச அவங்களாம் நேத்து தானே இவளை பார்த்திருப்பாங்க, இவளுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் அவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவ ஃப்ரெண்ட் இருக்கா, ஃபியூச்சர்ல கூட சோல கார்ல கூட்டிட்டு போயிருப்பாள். அந்த பொண்ணு பேரு யூன்ஜு. இவ யூன்ஜுவை பார்த்தோன்னா அன்புமலை பொழிறா. அப்ப யூன்ஜு கேட்குறா, நேற்று எதுக்கு நீ கிளாஸை கட்டடிச்சிட்டு போன, அன்னைக்கு காலையில் அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு கேட்க இவன் அன்னைக்கு காலையில் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க மாட்டாள்ல, கிளாஸில் இருக்க டைமில் தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பா. ஸோ காலையில் என்ன நடந்துச்சுன்னு இவளுக்கு தெரியல. அப்போ கரெக்டாக மேம் என்ட்ராக ஸோ அவங்ககிட்ட இப்போ எப்படி இருக்கீங்கன்னு எக்ஸைட் ஆகி பேச ஆரம்பிச்சிடறா. அப்படியே சோலோட அம்மா கடையில் காட்டினாங்கன்னா அவங்க ஒரு கேசட் சாப்பாடு தான் வச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஆன்டி கிட்ட அவங்க பேசிட்டு இருக்க சோலோட தம்பி ஏதோ வேஷம் போட்டு வந்து நடிச்சு கட்டிட்டு இருக்கான். ஆனால் அவங்க இவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. 4 உதையை போட்டு இனிமேல் வந்து இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, போய் உருப்படியான வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸ்கூல்ல சோல் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, ஒருவேளை இந்த வாட்ச் அமுத்தினால தான் நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டோமோ, திருப்பி இதே பட்டன் அமுத்தினா நம்ம திரும்ப போயிடுவோமான்னு யோசிச்சுட்டு அதை அமுத்தவே கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா மேக்ஸிமம் இவ்வளவு போர்டில் சம்போட கூப்பிடும் போது தெரியாம பதட்டத்தில் அமுத்திடுறா. ஆனா அப்ப அவ திரும்பி ஃபியூச்சருக்குலாம் போல. போர்டில் போய் சம்போட போனா இவ படிச்சுதான் பல வருஷம் இருக்குமே, அதனால ஒண்ணுமே சுத்தமா இவளுக்கு தெரியல. உடனே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எப்படியோ கிளாஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. உடனே சஞ்சயோட ஸ்கூலுக்கு போயிடுறா. அங்க ஜிம்முக்கு போய் சஞ்சய் தூரமா இருந்து பார்த்துட்டு யோசிக்கிறா, நம்ம இனி 15 வருஷத்துக்கு சஞ்சய் கூடவே இருக்கணும், அப்பதான் அவனை சோகமாகாம ஹாப்பியா வச்சிருக்க முடியும். ஆனா அவன் கூட எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. வெளியே சிகரெட் ஸ்மெல் அடிக்குது. இவ உடனே வந்து எட்டி பார்த்தா 3 பசங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கால ஒரு பையன் இருக்கான். அந்த தனியா இருக்க பையன் பேர் டேசங். இந்த 3 பசங்க கூட அவனும் சண்டை போடுறான். அப்ப சோல் செவுத்துல இருந்து ஜம்ப் பண்ணி வந்து ஒருத்த மேல அப்படியே விழுந்துடுறா. அவன் கோவத்துல சோல் கிட்ட சண்டைக்கு வர இவ ஆன்டியாட்ட பேசுறா. ஆக்சுவலா இவளுக்கு 30 வயசுல அந்த ஆட்டிடியூட் தான் இவகிட்ட இருக்கு. நீங்களே இந்த வயசுலயே சிகரெட் பிடிக்கிறீங்களா, இந்த ஸ்மெல் எல்லாம் ஸ்விம்மர்ஸுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது, அவங்க லங்ஸுக்கு ரொம்ப ஆபத்து, அதோட ஒரு 30 வயசு பெரியவங்க கிட்ட நீ இப்படிதான் சண்டைக்கு வருவேன்னு கேட்க இதெல்லாம் அந்த டேசங் பையன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த 3 பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வர டேசங் சோல் கிட்ட சொல்றான், இப்ப நம்ம இங்கிருந்து ஓடி ஆகணும்னு. அப்ப அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடி போய் ஒளிஞ்சு எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப இவ பெரிய பொண்ணாட்ட பேசிட்டு இருக்க அந்த டேசங் இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப இவ டேசங் முகத்தை பாக்குறா. அப்பதான் இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஆக்சுவலா யூன்ஜு சொல்லிருப்பால நீ அப்ப வேற ஒரு பையனுக்கு தான் ஃபேனா இருந்தன்ட்டு, அந்த பையனே டேசங் தான். சோ இவ அவனை பார்த்து ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது அப்ப டேசங் கேட்கறான், நேத்து நீ என்கிட்ட ஒரு மாதிரி பேசின, இன்னைக்கு வேற மாதிரி பேசுறீ, உனக்கு என்ன டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இருக்கான்னு. அப்படியே அவன் சிகரெட் பத்த வைக்க போக இவ அதை புடிச்சிட்டு சிகரெட்லாம் பிடிக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப பின்னாடி ஏதோ சார் வராரு. இவன் உடனே அந்த சிகரெட்டை நைஸா சோல் கையில கொடுத்துட்டு நீ இப்ப தனியா ஓடிக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்புறம் தான் இவ பாக்குறா, அந்த சார் பார்த்துட்டு நீ என்ன கிளாஸை கட்டடிச்சிட்டு வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கியான்னு இவளை பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. ஆக்சுவலா அவர் ஜெகம் ஸ்கூலோட டீச்சர் தான். இவ சொல்ற உங்க ஸ்கூல் பசங்களுக்கு தான் நான் பாடம் போகணும்னா என் மேல எந்த தப்புமே இல்லைன்ட்டு. ஆனா அவர் நம்பாம இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க. அந்த வழியா சஞ்சய் போறான். இவ சஞ்சய் பாத்திரக்கூடாதுன்னு எவ்வளவோ முகத்தை திருப்புறா.
ஆனா சஞ்சய் பார்த்துட்டான். அந்த சாரும் இங்க செக்யூரிட்டி கேமரா இருக்கு, நீ ஏதாவது நகர்ந்தீனா நான் உன்னை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அப்ப சஞ்சய் வந்து இவகிட்ட பேசுறான். சஞ்சய் உன் டாக் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுன்னு சொல்லிட்டு இவகிட்ட இந்த சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு ஸ்மோக்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போக, இவ கதறா நான் ஸ்மோக்கே பண்ணலன்ட்டு. ஆனா சஞ்சய் இந்த செக்யூரிட்டி கேமரா ஒர்க்கே ஆகாது, நீங்க இருந்து கிளம்பிக்கோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவ சஞ்சய் கூட க்ளோஸ் ஆகணும்னு பார்த்தா இப்போ இவங்க 2 பேருக்கு டிஸ்டன்ஸ் தான் அதிகமாயிருச்சு. ஸோ இவ அதே சோகத்தோட வந்துட்டு இருக்க. அப்ப டேசங் வரான். உன்னை எஸ்கேப் ஆகி ஓடதா சொன்ன, ஆனா என்ன டீச்சர் கிட்ட மாட்டிட்டேன்னு கேட்க, இவ சண்டைக்கு போற அவங்ககிட்ட உன்னை அந்த புள்ளி பாய்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துனா நீ என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியன்ட்டு. அப்ப டேசங் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் நீ இப்படி பண்றேன்ட்டு நான் நினைச்சேன்னு சொல்ல, இவ டேசங்க பாக்குறான். இவனுக்கு போய் நம்ம சின்ன வயசுல ஃபேனா இருந்தங்கிற மாதிரி தான் யோசிக்கிறா. அப்ப டேசங் இன்னும் ஒரு ஸ்டெப் நீ முன்னாடி எடுத்து வச்சாலும் உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க இன்னொரு பொண்ணு டேசங்க தேடி வந்துட்டு இருக்கா. அதனாலேயே அவன் அங்கிருந்து வேகமா போயிடுறான். அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்து இனிமேல் நீ டேசங் பக்கத்துல வரக்கூடாதுன்ட்டு சோலை புள்ளி பண்ணிட்டு போறா. இவ பாஸ்ல இருக்க பசங்கள்லாம் ரொம்ப ஒராதா பண்றாங்க, யாருக்குமே மரியாதை தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கா. அப்ப இவ யூஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களை டேட் பண்றதுக்கு ஐடியா கொடுன்னு கேட்க, அவ சொல்ற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும், செகண்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும்னு. ஆனா சோலுக்கு அது எல்லாமே மொக்க தானே. அப்பதான் யூஞ்சுக்கு ஒரு டவுட், நீ ஆல்ரெடி டேசங் கிட்ட டேட்டுக்கு கூப்பிட்டில, இப்ப எதுக்கு நீ மறுபடியும் வந்து இதை கேட்கறேன்னு கேட்க, அப்ப சோலுக்கு பெரிய சாக்கு. ஆக்சுவலா யூஞ்சு கேட்டிருப்பால நேத்து காலையில அவன் என்ன சொன்னான்ட்டு, அதே மாதிரி டேசங்கும் சொல்லியிருப்பான் நேத்து பார்க்கும்போது நீ டிஃப்ரெண்டா இருந்துட்டு. அது ஏன்னா சோல் டைம் டிராவல் பண்ணி வரக்கு முன்னாடி நாள் தான் டேசங்க மீட் பண்ணிருப்பா. அவனை வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால ப்ரொப்போஸ் பண்ணிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பா. அப்ப கரெக்டா அந்த புள்ளி கேர்ள்ஸ் வர இவ அங்கிருந்து செவரு மேல ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடிருப்பா. இதெல்லாம் இப்ப இவளுக்கு தெரிய வர அந்த டேசங்க்கு எழுதின வச்ச லெட்டர் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அப்படி உட்காந்து கவிதை எழுதி வச்சிருக்கா. இதை வேற அவ தம்பி வேற உட்காந்து படிச்சுட்டு இருக்கானா, அவனே 4 உதையை போட்டு துரத்தி விட்டுட்டு அந்த லெட்டரையே சோகமா பார்த்துட்டு இருக்கா. நான் ஒரு நாள் முன்னாடி வந்திருக்க கூடாதா, இதெல்லாம் நடக்காம தடுத்துருக்கலாமேன்னு யோசிச்சுட்டு அப்ப யூன்ஜு சொன்ன ஐடியா ஒரு ஞாபகம் வருது. இப்ப ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் இருக்க மாதிரி அப்ப வேற ஏதோ ஆப்ல இருந்திருக்கு. ஸோ யூன்ஜு வந்து அந்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்ப சொல்லியிருப்பா. சரி நீ இவ சஞ்சய்க்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்ப, அவன் இதை பார்த்துட்டு உடனே டிக்ளைன் பண்ணி விட்டுறான். சஞ்சய் இவ ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டை ஏத்துக்கலன்னு இவ ரொம்ப சோகமாயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு இதை நினைச்சிட்டே போக, அப்ப எதுக்கால ஒரு கால் உடைஞ்ச பொண்ணுக்கு சஞ்சய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு அப்படியே ஹாய் சொல்ல அவன் இவளை அவாய்ட் பண்ணிட்டு பஸ்ல ஏறிடுறான். இவளும் அந்த பஸ்ல ஏறி எவ்வளவோ சஞ்சய் கிட்ட பேச்சு கொடுக்க பாக்குறான். ஆனா அவன் அப்படியே அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் பஸ் ஸ்டாப் வர சஞ்சய் இறங்கிடுறான். ஆனா சோல் வந்து இறங்குறதுக்குள்ள அங்க நிறைய கூட்டமா இருந்திருக்கா. சோ அதுக்குள்ளேயே பஸ் எடுத்துடுறாங்க. இவளும் டிரைவர் கிட்ட கத்தி பாக்குற, டிரைவர் கேட்கவே இல்லை. அப்ப சஞ்சய் என்ட்ரி கொடுக்குறான். அந்த பஸ் பின்னாடியே ஓட பஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் சஞ்சயை தான் பாக்குறாங்க. சோ இவன் ஃபாஸ்டா போய் டிரைவர் கிட்ட வண்டியை நிறுத்த சொல்ல அவரும் நிறுத்திடுறாரு. சோலுக்கா இவன் இவளுக்காக ஓடி வந்ததை நினைச்சு பயங்கர சாக்குல இருக்கா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, என் கொடை உங்ககிட்ட இருந்துச்சுல அதுக்காக தான் நான் பஸ்ஸை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு கொடையை பிடுங்கிக்கிறான். இவன் பேசுறதே கொஞ்சம் மூஞ்சி கொடுக்காம தானே பேசுறான். அதனால உங்க அப்பா உன்னை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் போலன்ட்டு சோல் சொல்ல, அதுக்கு சஞ்சய் நீ ஸ்மோக் பண்ற, நீ எல்லாம் இதை பத்தி பேசவே கூடாதுன்றான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் உண்மையாலேயே ஸ்மோக் பண்ண மாட்டேன், என் கையை வேணா மோந்து பாருங்க சிகரெட் வாசனை வராதுன்ட்டு அவன் மூக்கு பிடிச்சி குத்தி விட்டுறா. அவன் உடனே அப்செட் ஆயிட்டு ஆமா ஸ்மெல் வரலன்ட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறான். இவளுக்கா டிஸ்டன்ஸ் இனி எச்சாகுது, அவன் கூட எப்படி க்ளோஸ் ஆகுறதுன்னு ரொம்ப சோகமாகறா. இப்ப சோலும் சஞ்சயும் ஒன்னா பேசிட்டு இருந்ததை சஞ்சயோட ஃப்ரெண்ட் ஹயோக் பார்த்திருப்பான். உங்களுக்குள்ள என்ன நடக்குது, நீங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு வந்தீங்களேன்னு கேட்டுட்டு அவன் இன்னொன்னு சொல்றான். அந்த பொண்ணை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன், நம்ம ட்ரம்ஸ் பிளேயர் டேசங் இருக்கான்ல அவன் தான் இந்த பொண்ணோட கிரஸ். அன்னைக்கு கூட பிராக்டிஸ் ரூம்ல இந்த பொண்ணு அவனுக்காக நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருப்போனா நான் பார்த்தேன்னு சொல்ல, இவன் கோவமா அந்த டேசங் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப சோல் ஜகம் ஸ்கூலோட நோட்டீஸ் போர்டில் அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் நேம் பார்த்தோன்னே இவளுக்கு ஞாபகம் வந்துருது. ஒரு இன்டர்வியூல சஞ்சய் சொல்லியிருப்பான், அந்த காம்படிஷன் தான் எனக்கு லாஸ்ட் காம்படிஷனா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இன்ஜுரி ஆனனால நான் ஸ்விம்மிங்கே போக முடியலன்னு சொல்லியிருப்பான். ஸோ உடனே சஞ்சய் கிட்ட போயிடுறா, இப்போ வர காம்படிஷன்ல நீ கலந்துக்காத, அதுக்கப்புறம் உன்னால எந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்லயும் கலந்துக்க முடியாம போயிடும்ட்டு. இப்போ எதுக்கு நீ கலந்துக்க வேணான்னு சொல்ற, அதுக்கு என்ன காரணம்னு இவன் கேட்கறான். இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு அடிபட்டுருன்னு. ஆனா இவ சொல்லும் போது அந்த இடமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இவ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவ ஃபியூச்சர்ல நடக்கிறது சொல்லும் போது அந்த இடம் ஃப்ரீஸ் ஆயிடுது. சரி டைப் பண்ணலான்ட்டு இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு இன்ஜுரி ஆகும்னு அவ டைப் பண்ணி காட்ட, அப்பயும் சுத்தி எல்லாம் பாஸ் ஆயிருது. இவ டைப் பண்ணது அப்படியே அழிஞ்சிருது. சஞ்சய் பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஒன்னு வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லு, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படியே சோல் அம்மாவை காட்டினாங்கன்னா அவங்க இன்னொருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்க கடையில இருந்து கேசட் பாரோ பண்ணிட்டு போயிருக்கீங்க, ஆனா இப்ப கேட்டா நீங்க வாங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு டியூ டேட் முடிஞ்சிருச்சு, ஸோ ஃபைன் கட்டிட்டு அந்த கேசட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்ல அவரும் சொல்லிட்டு இருக்காரு நான் எந்த கேசட்டும் கண்டிப்பா வாங்கலன்னு. அப்படியே டேசன் காட்டினாங்கன்னா அவன் மறுபடியும் பசங்க கூட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அப்ப அங்க இன்னொரு போலீஸ் வராரு. ஆக்சுவலா அவர் தான் டேசங்கோட கார்டியன். ஸோ அவர் வந்தோடனே என் கார்டியன் வந்துட்டாரு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட
கிட்ட கூட பேசல, இவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். அவரும் இவனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் தெரியுது. இந்த சோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியம் சொல்ற பாட்டியோட வேஷம் போட்டு போயிட்டு சஞ்சய் கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு வந்து உன் ஷோல்டர் வலிக்குது தானே, அதுக்கு வந்து நீ எக்ஸ்ட்ரா பெயின் கொடுக்கக்கூடாது, இப்பயே அதுலேருந்து தப்பிச்சுக்கோ, உன்னை வந்து ஒரு ஆவி பிடிச்சிருக்கா அது இதுன்னு பெரிய கதையை சொல்றா. ஆனா சஞ்சய் இதெல்லாம் நம்பல. சரி ஓகே நான் எச்சரிக்கையா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா இவன் எப்படியாச்சும் நம்ப வைக்கணும்ட்டு உன் காலர் போன்ல ஒரு மச்சம் இருக்குதானே, அப்புறம் அது இதுன்ட்டு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி அந்த பேய் தான் என்கிட்ட இதெல்லாம் சொல்லிச்சு, அது உன்னை சுத்தி தான் இருக்குன்னு சொல்ல சஞ்சயும் லைட்டா ஜெர்க்காகிறான். ஸோ சஞ்சய் கிட்ட இப்படி ஒரு டிராமா போட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல டேசங் இருக்கான். இவ வச்சிருக்க பணமும் காத்துல பறந்து டேசங் கிட்ட போயிருது. இவ டேசங் கிட்ட போய் என் பணத்தை கொடுன்னு கேட்க அவன் கேட்கறான், எனக்கு ஒரு ஜோசியம் சொல்றேன், நான் வேணா உனக்கு பணம் தரேன்ட்டு. நீ அடிதான் வாழ்க்கை பூரா வாங்கிட்டு இருக்க போறேன்னு சொல்ல அப்ப டேசங் கேட்கறான், உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சேன்ட்டு, உன் லெட்டர்ல கூட நீ அந்த மாதிரி தானே எழுதிருந்தேன்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு. அச்சோ இவன் அந்த லெட்டர் ஃபுல்லா படிச்சுட்டானான்ட்டு. அப்படியே டேசங்க பாக்குறா, அவனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கு. அப்பதான் யூன்ஜோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாள் ஃபியூச்சர்ல அவன் ஏதோ சண்டேல மாட்டி தான் ஸ்கூல்ல இருந்தே அவனை துரத்திட்டாங்க போலன்ட்டு. ஸோ அவனை பார்க்கும்போது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு போய் ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து அவனுக்கு போட்டு விடுறா. நீ இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உன் பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்க பேரண்ட்ஸை விட யாருமே அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாங்கன்னு, நீ கொஞ்சம் இந்த சண்டையெல்லாம் விடான்னு சொல்ல அப்ப டேசங் சொல்றான், பேரண்ட்ஸ்னா அப்படி இருப்பாங்களா இருக்கும், ஆனா எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இல்லைன்ட்டு. ஸோ இவங்க வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அப்ப தெரியாம சோலோட பணம் டேசங் கிட்ட இருந்துச்சுல அதை இவன் பறக்க விட்டுறான். அது போய் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இவளுக்கு அதை பார்க்க கஷ்டமா இருக்கு, சஞ்சய் கொடுத்த பணமாச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு. அதனால இவ கோச்சிட்டு போக இவன் பின்னாடியே வரான், நான் வேணா உனக்கு வேற பணம் தரேன்ட்டு. அப்படியே சோல் வீட்டு வரைக்கும் வந்துடுறான். அப்ப ஆப்போசிட்ல பார்த்தா சஞ்சய் இருக்கான். சஞ்சய் பார்த்தோன்னே உடனே டிராமா பாட ஆரம்பிச்சிடறா ஜோசிய பண்ற பாட்டியாட்ட. டேசங்கும் இவனடா இப்படி ஆக்ட் பண்றான்னு பார்த்துட்டு நான் டேசங் நீ வந்து சஞ்சய் தானேன்னு சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட பேசுறான். சஞ்சய் ஃபர்ஸ்ட் டைம் டேசங்க இப்பதான் பாக்குறான். ஸோ அவனுக்கு வந்து ஹயோக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான்ல சோல் வந்து அவனுக்கு சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருந்தா அவன் தான் கிரஸ்ன்ட்டு. ஸோ அதை நினைச்சு பார்த்து சஞ்சய் இப்ப கோவப்பட்டுட்டு சோலை பார்த்து இப்ப எதுக்கு டிராமா போட்டுட்டு இருக்கேன்னு கேட்கறான். டேசங்க சொல்றான், நீ மாட்டிக்கிட்ட வேஸ்ட்டை கலைச்சிருன்ட்டு. ஸோ இவன் அந்த ஹேட் எடுக்கும்போது சஞ்சய் கேட்கறான், எதுக்கு இப்ப சும்மா சும்மா வந்து என்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன், என்கிட்ட எதுக்கு இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கேன்னு கேட்டு அவன் கோவமா அவன் வீட்டுக்குள்ள போயிடுறான். இவ கேட் கிட்ட போய் கத்திட்டு இருக்கா, சஞ்சய் நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணிட்டு. அப்பதான் இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, சோலோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் சஞ்சயோட வீடு. இது எப்ப நடந்துச்சுன்னு உடனே அவங்க அம்மா கிட்ட போய் கேட்க அவங்க அம்மா சொல்றாங்க, ஆப்போசிட்ல ஆல்ரெடி இருந்தவங்க எப்பயோ காலி பண்ணிட்டாங்க, இவங்க வந்தது உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. இவளுக்கு இதை எப்படி நம்ம கவனிக்காம விட்டோம் தான் தோணுது. இப்ப சஞ்சய் அப்படியே ஸ்விம்மிங் காம்படிஷன் பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்க அவனுக்கு டக்குன்னு சோலோட தாட்ஸ் தான் வருது. உடனே அவன் ஜிம்முக்கு கிளம்பிடுறான். இதெல்லாம் ஜன்னல் வழியா நின்று சோலும் பார்த்துட்டு இருக்கா. இவன் ஸ்விம்மிங் பூல்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சு பாக்குறான், சோலு அதுக்கப்புறம் இவனுக்கு எதிராக காம்படிஷன் பண்ற பையன் அவனுக்கும் கொஞ்சம் பகையாட்டதான் இருக்கும். அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, உனக்கு உன் ஷோல்டர் வலிக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்ப இது இதோட நிறுத்திடு, எக்ஸ்ட்ரா வலி கொடுத்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட இன்னொருத்தங்க இவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாத்தையும் ஈஸியா சாதிப்ப, உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு பிராக்டிஸ் முடிச்சுட்டு குளிக்க போறான். இப்போ இவன் நைட் நேரம் தானே பிராக்டிஸ் வந்திருக்கான். அப்ப 2 பசங்க வராங்க. அதுல ஒருத்தன் இவனுக்கு எதிராக போட்டி போடுறான் போல. ஸோ இந்த நைட் நேரம் வந்து யாருக்கும் தெரியாம சஞ்சய் ரெகுலரா யூஸ் பண்ற அந்த கம்ஃபர்டான ஸ்விம் பேண்ட்ஸ் தூக்கிட்டு போயிடலாம். அவன் ஜெயிக்கிறது எப்படியாச்சும் தடுக்கணும்னு நினைச்சு அதை திருட பார்க்க அப்ப சோல் வந்துடுறான். உனக்கு அடி பலமா பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுன்னா இங்கிருந்து ஓடிடுன்னு சொல்லி அவங்க கிட்ட எப்படியோ போராடி அந்த பேண்ட்டை வாங்கிடுறான். அப்ப இவனுங்களுக்கு டோர் சத்தம் கேட்க அங்கிருந்து ஓடிடுறானுங்க. இவளுக்கு சஞ்சய் வரான்னு தெரிஞ்சோன்னா அங்க போய் ஒளிஞ்சுக்கிறா. இவன் வந்து அந்த துணிகளா போட்டு வச்சிருப்பாங்க லெட்ரு, அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கா. சஞ்சய் வந்து ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு யோசிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பும் போது தெரியாம அந்த ட்ரேவை தட்டி விட்டுறான். ஸோ இவ ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். யார் அதுன்னு கேட்க இவ்வளவு துணியை போத்துட்டு அங்கிருந்து பயந்தோட அவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பிடிச்சிடறான். அப்ப தெரியாம ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாங்க. அப்பதான் சஞ்சய் பாக்குறான், அது சோலு. அதோட அவ கையில இவனோட ஸ்விம் பேண்ட்ஸ் இருக்கு. இப்ப எதுக்கு நீ சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என்னோட ஸ்விம் பேண்ட்ஸ் வேற திருட வந்திருக்கேன்னு கேட்க இவ சொல்றா, நான் திருட வரலன்ட்டு. அதுக்கப்புறம் ஆமா நான் திருட தான் வந்தேன், எனக்கு என்னன்னா நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது, அதோட நான் உன்னை காப்பாத்ததான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. உனக்கு மட்டும் என்ன ஆக்குற, நீ ஏன் இப்படி காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு இவன் கத்த அவ எமோஷனல் ஆகி அந்த ஃபியூச்சர்ல நடக்கிறதெல்லாம் சொல்றா. ஆனா அப்படி சொல்லும் போது தான் இந்த வேர்ல்டே அப்படியே பாஸ் ஆயிரும்ல. அதனால சஞ்சய் கேட்கறான், ஏதாவது ஒரு பதில் சொல்லுன்ட்டு. அப்ப இவ சொல்றா, உனக்கு இன்ஜுரி ஆகுற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதனாலதான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல சஞ்சய் வந்து பயங்கர கோவப்பட்டுறான். ஒரு கனவுக்காக வந்து நீ இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கியா, நீ யாரு ஃபர்ஸ்ட், எனக்கு நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் கோவமாக இருந்து போக சோல் இவன் பேசினதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. சஞ்சய் அப்பா அவன் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவன் இல்ல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சோலோட அம்மா நீங்க இன்னும் எங்க கேசட்டை ரிட்டர்னே பண்ணல, டியூ டேட் வேற எச்சாயிருச்சுன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அவங்க தான் சஞ்சயோட அப்பா. அவர் சஞ்சய் என்ன இந்நேரத்துக்கே ப்ராக்டிஸ் போயிருக்கான்னு யோசிச்சுட்டு எதாச்சும் அவன் பெட்டு கடியில பார்க்க அங்க அந்த கேசட் இருக்கு. அதுவும் அந்த கேசட் தான் சோலமா நீங்க வாங்கிட்டு நீ ரிட்டர்ன் பண்ணலன்னு சொன்னது. இவர் அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. அப்ப சஞ்சய் அவன் வீட்டு வாசல் கிட்ட வரும்போது கரெக்டா ஃப்ரெண்டு கூப்பிடுறான். ஒரு பையன் ஸ்விம் பேண்ட்ஸ் திருட வந்தான்ல, அவன் பேர் யூன்கியூ. ஸோ சஞ்சயோட ஃப்ரெண்ட் அவன் கிட்ட சொல்றான், அவன் வந்து இன்னைக்கு
ஜிம்முக்கு வந்து உன்னோட ஸ்விம் ஃபேன்ஸ் திருட பார்த்துருக்கான், அவன் வேற ஏதாவது பிரச்சனை உங்ககிட்ட பண்ணானான்னு கேட்க, அப்ப சஞ்சய் கேட்கறான் அவன் இன்னைக்கு ஜிம்முக்கு வந்திருந்தானான்ட்டு. அப்ப கரெக்டா மழை பெய்ய சஞ்சய் அப்படியே அங்க இருக்க கொடைய பாக்குறான். இப்ப சோலை காட்டினாங்கன்னா அவ அப்படியே மழையிலேயே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. சஞ்சய் கேட்கறது கரெக்ட் தானே, நம்ம எப்படி நார்மலா எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பண்றதை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் அப்படிதானே தோணும்ட்டு அவ யோசிச்சுட்டே ரோடு கிராஸ் பண்ண வர அவ இப்ப பயந்துக்கிறா. வண்டியோட ஹார்ன் சவுண்ட் கேட்கலாம் ரொம்ப பதட்டமாயிடுறா. அப்ப பொறுமையா கூல் டவுன் ஆகணும்னு நம்பர்ஸ் எல்லாம் பொறுமையா எண்ணிட்டு எப்படியாச்சும் கிராஸ் பண்ணிடலான்னு போக ஸோ தைரியத்தோட நடு ரோட்டு வரைக்கும் வந்துட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வண்டியோட ஆன் சவுண்ட் கேட்க இவ எச்சா பயப்படுறா. எதுக்கால வர ஒரு கார் வருது. அப்ப இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கால் உடஞ்சிருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ அந்த சீன் ஏதோ கார் இவளை மோத வருது, இவ பயப்படுறா, யாரோ சோல்னு கத்திட்டு வராங்க. அது இப்ப ஞாபகம் வர இவ அப்படியே சிலையாட்டு நிக்கிறா. நல்ல வேலையா அந்த கார் பக்கத்துல வரும்போது சஞ்சய் வந்து காப்பாத்திடுறான். நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கேட்க இவ ஆல்ரெடி ஒரு மாதிரி பயத்துல இருப்பாளா, அவன் மேல அப்படியே சாஞ்சுக்கிறா. சஞ்சயை பிடிச்சிக்கிறான். இப்ப சஞ்சய் ஒரு மாதிரி எமோஷனலா பார்க்க அப்போ ஒரு சூப்பரான பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா சஞ்சய் வந்து சோலோட வீட்டுக்கு எதுக்கால குடி வந்திருப்பாங்கல்ல, அப்ப வந்த புதுசுல ஒரு பார்சல் இருந்திருக்கும், அது சோலுக்கு வர வேண்டிய பார்சல் தப்பா இவங்க வீட்டுல டெலிவரி பண்ணிருக்காங்க. அதனால அவகிட்ட கொடுத்துடலான்ட்டு இவன் போக அப்ப சோல் நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வரா. இவனுக்கு அவளை பார்த்தோன்னே பட்டர்ஃபிளைஸ் பறந்துருக்கும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். முதல் முறை பார்த்தப்பயே சஞ்சய்க்கு சோலை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ அப்பயும் மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. சோல் கொடையோட வந்தவ இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு அவங்ககிட்ட கொடையை கொடுத்துருப்பா. சஞ்சய் வேற தொப்பியெல்லாம் போட்டு டெலிவரி பாய் கெட்டப்ல இருப்பானா. ஸோ சோல் சஞ்சய் டெலிவரி பாய் நினைச்சுக்கிட்டு இது எனக்கு வந்த பார்சலா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அதோட நீங்க இனி நிறைய பார்சல் கொடுக்க வேண்டியது இருக்கும்ல, இந்த கொடையை வச்சுக்கோங்க, நீங்க எப்ப வேணா இதை வந்து நீங்க ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு இவன் உள்ள போயிடுறா. இவன் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கொடையை ஸ்டாண்ட்ல வச்சுட்டு ஜன்னல் வழியா அவங்க கடைக்குள்ள பாக்குறான். சோல் அழகா தூங்கிட்டு இருக்கா. உடனே உள்ள போயிடுறான். ஸோ கடைக்குள்ள போயிட்டு கஸ்டமராட்ட நின்றுட்டு அவ தூங்குறத அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவ அப்படியே சாஞ்சு வெளில போறா. அவளுக்கு அடிபட்டுற கூடாதுன்னு இவன் அப்படியே கையை கொடுத்து அங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கா. இவன் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் கையை வச்சுட்டு இருந்திருப்பான். அதனால இவனுக்கு ஷோல்டர் ரொம்ப பெயின் ஆகுது. அப்ப ஏதோ கஸ்டமர் கடைக்குள்ள வர அந்த டோர் சத்தத்தை கேட்டு சோல் எந்திரிச்சுக்கிறா. அவ இவனை நோட் பண்றதுக்குள்ள இவன் டக்குன்னு திரும்பி ஒரு கேசட் எடுத்து இதை வாங்கணும்னு சொல்லி கொடுத்துட்றான். ஸோ அந்த பதட்டத்திலேயே இவங்க அப்பா நேம் சொல்லி இவன் வாங்கியிருப்பான். அதனாலதான் சோலோட அம்மா கேட்டு இருந்திருப்பாங்க, உங்க நேம்ல தான் எடுத்திருக்கு, உங்க நேம்ல தான் எடுத்திருக்குன்ட்டு. ஸோ அந்த கேசட்டை வாங்கிட்டு உடனே அங்கிருந்து ஓடி இருப்பான். அதோட சோல் டைம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் போய் சஞ்சயை ஹக் பண்ணிருப்பாள். அப்ப இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். இவனுக்கு ஆல்ரெடி சோலை பிடிச்சிருக்கும்ல. ஸோ இங்க நடக்கிறது கனவா நினைவான்னு தெரியாம இவன் ஆச்சரியத்துல இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சோல் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கும் போதும் இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அதை அக்செப்ட் பண்ணும் தான் பார்த்திருப்பான். அதுக்குள்ளே இவங்க அப்பா கதவை திறந்துட்டு வர இவன் கை தவறி டிக்ளைன் அமுத்திருப்பான். இப்படி டிக்ளைன் பண்ணிட்டோமேனோ அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது சஞ்சய் சோலுக்காக அவன் வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ சோல் பொறுமையா நடந்து போக இவன் சிரிச்சுட்டே அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். இவன் புலம்பிட்டு இருந்திருப்பாள், சஞ்சய்க்கு எனக்கு டிஸ்டன்ஸ் தான் அதிகமாகுது, நாங்க எப்போ க்ளோஸ் ஆக போறோன்ட்டு. அதெல்லாம் இவன் கேட்டுட்டே சிரிச்சுட்டே நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ சஞ்சய்க்கு சோல் மேல அவ்வளோ லவ் இருந்திருக்கும். இந்த கியூட்டான லவ்லியான சீன்ஸ் காட்டிட்டு இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. சோல் பயத்துல சஞ்சய்வை ஹக் பண்ண சஞ்சய்வும் அவளை ஹக் பண்ணியிருப்பான். ஸோ மலையில இவங்க 2 பேரோட எமோஷனலான லவ்வை காட்டிட்டு இப்ப ஃபியூச்சர்ல காட்டுறாங்க. அங்க இதுக்கு முன்னாடி சஞ்சய் இறந்துருப்பான்ல, அந்த ரூம் வந்து போலீஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காட்டின சீன்ஸ்ல அந்த ஹோட்டல் ரூம்ல சஞ்சயோட பர்ஸும் சோல் வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாள்ல, ஆக்சுவலா அதுக்குள்ள சாக்லேட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த 2 ஐட்டம் மட்டும் தான் அந்த டேபிள் இருந்திருக்கும். சஞ்சயும் சோலும் எடுத்த போட்டோ அந்த டேபிள்ல உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகுற மாதிரி காட்டுறாங்க போல. இதே சஸ்பென்ஸோட இந்த எபிசோட் முடியுது. 2வது எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹாய்.